வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஜெயம் செஸ்ட் அண்ட் ஸ்லீப் கிளினிக், அமிஞ்சிக்கரை, சென்னை. I am a consultant working in MGM Healthcare, Apollo First Med and Bilrath Hospitals. Today we are going to discuss briefly about the adult vaccine. அதாவது நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம், குழந்தைகளுக்கான தடுப்பூசி, சைல்டுஹுட் இம்யூனைசேஷன். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10க்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் குழந்தை பிறந்த உடனே வித்தின் 2 days பிசிஜி, போலியோ ட்ராப்ஸு, அப்புறம் 1.5 மாதம், 2.5 மாதம், 3 மாதத்தில் நமக்கு டிபிடி, அப்புறம் வந்து பீரியாடிக்கில் எல்லா வேக்சின்ஸும் போடுவோம். பெர்டூசிஸ், எம்எம்ஆர், லாட் ஆஃப் வேக்சின்ஸ், 10 வேக்சின்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கு. அதே மாதிரி பெரியவங்களுக்கும், அடல்ட் அண்ட் ஜீரியாட்ரிக்கும் நமக்கு ஒரு 10 வகையான தடுப்பூசிகள் இருக்குது. இப்போ அந்த 10 வகையான தடுப்பூசிகளில் முக்கியமாக நுரையீரல் சார்ந்த தடுப்பூசிகள், நிமோனியா வராமல் இருக்கிறதுக்கு, நுரையீரல் நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு தடுப்பூசிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் போடப்படுகின்ற ஃப்ளூ தடுப்பூசி, இன்ஃப்ளூயன்ஸா, அது ஒரு வைரஸ். மோஸ்ட்லி இந்த மழை காலங்களில், பனிக்காலங்களில், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 முதல் 5 மாதங்கள் வந்து அதிகமாக இந்த தட்பவெப்பநிலை, குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை, மழை பெய்யறதுனால வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் அதிக அளவில் வந்து ரெப்ளிகேட் ஆகி மக்களை வந்து அது சுவாச வைரஸ், சுவாசத்தில் உள்ளே போய் அவங்களுக்கு சளி பிடிக்கும், தொண்டை வலி வரும், இருமல், சளி, இளைப்பு, ஒரு சில பேருக்கு நிமோனியா வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், நுரையீரல் செயலிருந்து உயிர் கூட ஆபத்தாக மாறிவிடும். ஃப்ளூ அப்படிங்கிறது நம்மலாம் கேள்விப்பட்டோம்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ, தெர் இஸ் அது பார்த்தீங்கன்னா 1920 100 years முன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து ஒரு பேண்டமிக்காக வந்து கோவிடோட 10 மடங்கு அதிகமாக வந்து நிறைய உயிர் சேரும். இப்போல்லாம் அதுக்கு வந்து நல்ல வகையான தடுப்பூசிகள் இருக்குது. எஸ்எம்எஸ்வி, அதாவது நமக்கு சோசியல் டிஸ்டன்சிங், சானிடைசேஷன், கை சுத்தமாக வைத்துக்கொள்வது, முகக்கவசம் அணிவது, தடுப்பூசிகள், எஸ்எம்எஸ்வி, வி ஃபார் வேக்சினேஷன்ஸ், இது எல்லாமே பெரியவங்களுக்கு இருக்குது. இந்த ஃப்ளூ தடுப்பூசி ஆண்டுதோறும் செப்டம்பர், அக்டோபரில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி வரும் அந்த ஸ்டெயின் பேட்டர்ன். அது வந்து ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட், ஆன்டிஜெனிக் ஸ்விஃப்ட் அப்படிம்பாங்க. அதனால் வந்து இந்த ஃப்ளூ தடுப்பூசி 50 வயதுக்கு மேலாக அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 50 வயதுக்கு கீழே இணை நோய்கள் உள்ளவங்க வந்து இந்த ஃப்ளூ தடுப்பூசி ஆண்டுதோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இணை நோய்கள்னால் ஒருத்தருக்கு ஆஸ்மா இருக்குது, ஏற்கனவே டிவி வந்து அவருக்கு ஹீல் ஆகிருக்கு. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிஓபிடிங்கிற புகைப்பழக்கத்தினால் ஏற்படுற வியாதி இருக்குது. மற்றும் ஒரு சில பேருக்கு வந்து லங் கேன்சர் இருக்குது. மற்றும் வந்து மற்ற இருதய வியாதிகள், நாள்பட்ட சர்க்கரை வியாதிகள், எந்த இணை நோய்கள் இருந்தாலும் அவங்க இந்த தடுப்பூசி எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். ஏன்னா நிமோனியாங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டபிள், ட்ரீட்டபிள், கியூரபிள் டிசீஸ். நிமோனியா இஸ் செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் த வேர்ல்டு நெக்ஸ்ட் டு ஹார்ட் அட்டாக். பட் நிமோனியா வந்து தடுக்கக்கூடிய வியாதி, தடுப்பூசி போட்டால் வராது. அப்படி வந்து லேசாக போயிடும் நமக்கு. அது போக நமக்கு ஆரம்பத்தில் கண்டறியப்பட்டால் நோய் குணமாகிவிடும். நமக்கு லேட் ஸ்டேஜில் வரதுனால இந்த நிமோனியா வந்து நுரையீரல் செயலிழப்பு ஏற்படும், உயிருக்கு ஆபத்தாகிவிடும். இது ஒரு முக்கியமான ஃப்ளூ தடுப்பூசி ஆண்டுதோறும் போட வேண்டும். நிமோனியா தடுப்பூசி, அதாவது நிமோகாக்கல் நிமோனியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருப்பதற்கு அது வந்து ஒன்ஸ் லைஃப் இன்ஜெக்ஷன். ஆஸ் பர் WHO, உலக சுகாதார நிறுவனம் வந்து அது 2 வகையான தடுப்பூசிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட் வேக்சின், அதில் வந்து ஒரு டோஸ் போட்டுட்டு 5 yearsக்கு அப்புறம் ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டுக்கலாம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் வேக்சின் ஒன்று இருக்குது, PCV, அது வந்து ஒரு டோஸ் எடுத்தால் போதும். ஸோ ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன் ஃபஸ்ட்டு வந்து எய்தர் பாலிசாக்கரைட் வேக்சின் இல்லைன்னா கான்ஜுகேட் வேக்சின். ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் வேக்சின் எடுத்துடணும், PCV13. அதை எடுத்துகிட்டு 6 months 1 yearக்குள்ளே பாலிசாக்கரைட் வேக்சின்ஸ் போடணும். அதுலேருந்து 5 yearsக்கு அப்புறம் ஒரு பூஸ்டர் டோஸ் பாலிசாக்கரைட் வேக்சின், PPSV23 அப்படிங்கிற வேக்சின் போடணும். இதை போட நிமோனியா, நிமோகாக்கல் நிமோனியா வராது. அது மட்டும் இல்லாமல் பெர்டூசிஸ் அப்படிங்கிற கக்குவா நீர்மூல் தடுப்பூசி இருக்குது. ஹெர்பிஸ், அக்கி வைரஸ் தடுப்பூசி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நுரையீரல் நோய் தொற்று வராமல் இருப்பதற்கான தடுப்பூசி. இது மட்டும் இல்லாமல் லிவரில் நமக்கு ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் வராமல் இருக்க ஹெப்படைட்டிஸ் வேக்சினேஷன்ஸ் இருக்குது, டைஃபாய்டு வேக்சினேஷன்ஸ் இருக்குது, ஸ்கின் கேன்சர், ஜென்டல் கேன்சர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வேக்சின்ஸ் எல்லாம் இப்போ வந்து மலேரியா வேக்சின்ஸ் வந்துகிட்டு இருக்குது, டிபி வேக்சின்ஸ் ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ கேன்சருக்குன்னு வேக்சின்ஸ் இப்போ வந்து உலக அளவில் பார்த்திங்கன்னா இப்போ ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ ஃபைனலாக நமக்கு ஹியூமன் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நமக்கு 1 or 2 yearsல அதுவும் பயன்பாட்டுக்கு வரும். கேன்சர், புற்றுநோய் தடுப்பூசி, அதை புற்றுநோய் தடுப்பு கிடையாது, ஏற்கனவே புற்றுநோய் உள்ளவங்களுக்கு அந்த தடுப்பூசியில் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு இம்யூனிட்டி பெருகி அந்த கேன்சரானது அவங்களுக்கு நல்ல முறையில் குணமாகும். இது வந்து கேன்சர் வராமல் இருப்பதற்காக ஊசி இல்லை, கேன்சர் வந்தவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொண்டால் அதனுடைய இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகிற நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகி அந்த கேன்சர் செல்ஸில் அழிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு நல்ல முறையில் குணமாகலாம். இப்போவே நமக்கு நிறைய கேன்சருக்கு வந்து குணமாகிற மருந்துகள்லாம் இருக்குது. இது அதோட அட்வான்ஸ்டு மெடிக்கேஷன்ஸ், கேன்சர் தடுப்பூசிகள் அது வந்து கொண்டிருக்கிறது. அது 2-3 வருஷத்தில் நமக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். ஆகவே தடுப்பூசி வந்து மிக முக்கியமான ஒரு தடுப்பு ஆயுதம். இந்த ஊசிகள்லாம் எடுத்துக்கொண்டால் நல்ல முறையில் நாம் வாழ்வை
நல்ல முறையில் நம்ம கொண்டு செல்ல முடியும். ஆகவே தடுப்பூசிகள், பெரியவர்களுக்கான தடுப்பூசி அடல்ட் வேக்சினேஷன்ஸ் மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது. அதை அனைவரும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேக்சின்ஸ் மூலமாக நாம் நல்ல முறையில் நம் வாழ்வை பேணி பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.